السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أي شيء أكبر شهادة. நபியே நீங்கள் கேட்பீராக, பெரிய சாட்சி எதுவாக இருக்க முடியும்? யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார்கள், நபிகளே நாயகமே, நீங்கள் இறைவனுடைய தூதர் என்று சொல்கிறீர்கள், இறைவனின் புறத்திலிருந்து வேதம் வந்தது என்று சொல்கிறீர்கள், நீங்கள் சொல்வதை எவ்வாறு நம்புவது? ஏதாவது சாட்சி இருக்கிறதா என்று கேட்டார்கள். அல்லாஹ் மறுமுறை கேட்டான் இந்த ஆயத்தின் வழியாக, பெரிய சாட்சி எதுவாக இருக்க முடியும்? குலில்லாஹு, நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ்வாகிய அவன் ஷஹீதுன், சாட்சியாளனாக இருக்கிறான், பைனி வ பைனக்கும், எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் அவனே சாட்சியாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான். அதாவது மனிதன் தன்தானே தனியாக இருப்பதாக நினைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் அறிகிறேன், உங்களுக்கு சாட்சியாளராக இருக்கிறேன். மறுமை நாள்ல அல்லாஹ் சொல்றான், உங்களது கரங்கள் உங்களது நாவுகளுக்கு பூட்டு போடப்பட்டு உங்களது கரங்கள் உங்களது கால்கள் இவைகளை எல்லாம் நாம் பேச வைப்போம், அதை உங்களுக்கு எதிர் சாட்சிகளாக அது வந்து நிற்கும் என்று அல்லாஹ் சொல்றோம். அதுவெல்லாம் இரண்டாவது பட்சம். முதல்ல அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அவன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பைனி வ பைனக்கும், உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் ரப்பு தான் சாட்சியாக இருக்கிறான். நீங்க பொய் சொல்றீங்களா, யாருக்கும் அநீதம் செய்கிறீர்களா, எல்லா விஷயத்திலையும் இந்த ரப்பு உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் சாட்சியாளனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு சாட்சியா இருக்கிறான்? நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும், நீங்கள் முகத்தை எந்த பக்கம் திருப்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய முகம் தான் இருக்கிறது. நீங்க எங்க தப்பிக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு மறைவா ஒரு காரியம் செஞ்சிடலான்ட்டு உங்களால செய்ய முடியுமா? நீங்கள் எங்கு திரும்பிய பொழுதும் அங்க ரப்பினுடைய முகம் இருக்குதுங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீத், அல்லாஹ் தஆலா உங்களை சூழ்ந்து அறிந்திருக்கிறான், உங்களை சூழ்ந்திருக்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், வநஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உங்களது பிடரின் நரம்புக்கு ரொம்ப சமீபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறான். ரொம்ப பக்கம் இங்க இருக்கிறேங்கிறான். அல்லாஹ் தஆலா உண்மையா சொல்றான், அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ, நபியே மக்கள் என்னை பற்றி கேட்டா, நான் எங்க இருக்கிறேன்னு கேட்டா, அரிசியில இருக்கிறேனா, இல்லை என்றால் 7 வானத்தை தாண்டி இருக்கிறேனா என்று மக்கள் நான் எங்கு, ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான் என்று உங்களிடத்தில் கேட்டா நீங்க என்ன சொல்லுங்க? ஃபைன்னி கரீப், ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன். ஃபைன்னி கரீப் முஜீபு தஅவத்தத் தாஇ, நீங்கள் கேட்கக்கூடிய துஆவுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். இதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்த போதும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பயந்து நடுங்கிட்டாங்க சௌர் குகையில, யா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறதுன்னு தெரியல, பயமா இருக்குது, இந்த எதிரியினுடைய கால் நடமாட்டங்கள் தெரியுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன், அபூபக்கரே பயப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்ம 2 பேரும் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது, அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான் சொன்னாங்க. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை துரத்திக்கிட்டு 6 லட்சம் படை வருகிறது, ஃபிரௌனுடைய படை. அந்த கடலுக்கு பக்கத்துல வந்து நின்னதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் தெரியல, பனு இஸ்ரவேலர்கள்லாம் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களை நம்பி வந்துட்டோமே மூசா, தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, நாங்க ஃபிரௌனுடைய மாளிகையில இருந்தாவது அடிமையா இருந்து சாப்பாடையாவது சாப்பிட்டுக்கிறோம், உங்களை நம்பி வந்து நாங்க இப்ப பின்னாடி படை வருது, முன்னாடி கடல், நாங்க என்ன ஆக போறோம்னு தெரியலையே. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி, அல்லாஹ் என் கூட இருக்கிறான், அல்லாஹ் என் கூட இருக்கிறான். ஒவ்வொரு விஷயத்திலையும் நபிமார்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்வை அடைந்த பெருமக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, எல்லாத்திலையும் அல்லாஹ் என் கூட இருக்கிறான், எதிலையுமே என் ரப்பி என்னை கைவிடவில்லை, அவன் சாட்சியாளராக இருக்கிறான், நான் செய்யக்கூடிய நல்லதுக்கும் அவன் சாட்சி, நான் செய்யக்கூடிய கெடுதலுக்கும் அவன் சாட்சி.
மறுமை நாள்ல ஒரு அடியானை பார்த்து அல்லாஹ் கேட்பானா, அடியானே நான் உன் வீட்டுக்கு வந்தனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ கண்ணியப்படு. புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ், நீ கண்ணியப்படுத்துறேன்னு கேட்பான். அந்த அந்த அடியான் திரும்ப அல்லாஹ்ட்ட பதில் கேட்பாங்க, யா அல்லாஹ் நீ வந்தியா, நீ வந்தியா. அதாவது நம்ம அல்லாஹ்வை எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசல்ல தொழுது அமல் செஞ்சு பெற்றுக்கிறலாம்னு நினைச்சுக்கிறோம். நிறைய பேர் வெளியில அல்லாஹ்வை வாங்கி இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அதுல அல்லாஹ் தாலா சொல்லுவானா மறுமை நாள்ல, நான் உன் வீட்டுக்கு வந்தேனே. உடனே அந்த அடியான் கேட்பேன், நீ வந்தியா. அல்லா ரப்ப நீ வந்தேன்னு தெரிஞ்சா நான் அவ்வளவு கண்ணியப்படுத்திருப்பேனே அப்படின்ட்டு அந்த அடியான் ஒரு அங்காளாய்க்கு ஒரு சில வரிகளை அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை ஹதீஸ்ல வருது. அவர் ரொம்ப கஷ்டப்படுவார், யாரும் நீ வந்தனா அப்படின்னு மெய்சிலிட்டு பேசுவார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய வீட்டிற்கு பசிக்கிறது என்று கஷ்டம் என்ற நிலைமையில் கையேந்தி ஒருவர் வந்தாரா இல்லையா, அவருக்கு நீ கொடுத்திருந்தால், அவரை நீ விரட்டி தள்ளிட்ட, வெளியில போன்னு தள்ளிட்ட, அவருக்கு நீ அங்கு கொடுத்திருந்தால் அங்கு நீ என்னை பெற்று இருப்பாய், அங்கு நானே உனக்கு கிடைத்திருப்பேன். பல்வேறு விடயங்கள்ல அல்லாஹ்வுத்தாலா நமக்கு சாட்சியாக இருக்கிறான். நன்மை செய்வோருக்கும் சாட்சி, தீமை செய்வோருக்கும் சாட்சி. நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தவறான ஒரு விஷயத்த பேசினா மூணாவதா நான் இருக்கிறேங்க. மாயக்கூனும் மின்னஜுவா சலாசத்தின் இல்லாமல் ஆவியும். நீங்க மூணு பேர் இருந்தீங்கன்னா நாலாவதா நான் ஒருத்தர் இருக்கிறேங்கண்ணா. வலா சம்சத்தின் இல்லாமல் சாதிசுகம். அஞ்சு பேர் இருந்தீங்கன்னா ஆறாவதா நான் இன்னொருத்தர் இருக்கிறேங்கண்ணா. எல்லா விஷயத்திலையும் ரப்பு நம்ம கூட இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா அவர் எந்த தப்பு பண்ண மாட்டார். அதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விட பெரிய சாட்சி வேற யார இருக்க முடியும். ஊஹிய இலைய நபியை நீங்க சொல்லுங்க, ஊஹிய இலைய என்னின் மீது வகி அறிவிக்கப்பட்டது. ஆதல் குர்ஆனு, இந்த குர்ஆன் நீ உந்திரக்கும் விஹி, இதனை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்கு உங்களுக்கு. அமம் பலக, இதை மக்களுக்கு யார் வரைக்கும் எட்டுகிறதோ, அதாவது அந்த காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களை இஸ்லாமிஸ்லாம் சொல்றாங்க, உங்களை எச்சரிப்பதற்கு. வமம் பலக, கியாமத் நாள் வரைக்கும் யார் வருவார்களோ அவர்களுக்கும் இது இந்த குர்ஆன் என்ன செய்யும், எச்சரிக்கை செய்யும். நவநாகரிக காலத்துல என்னென்ன அனாச்சாரங்கள் வரும் எல்லாவற்றையும் இந்த குர்ஆன் உங்களுக்கு எச்சரிக்கும். சொல்லிட்டு இன்னக்கும் லதஷ்ஹதுன அன்னம அல்லாஹி ஆலிஹத்தன் உக்ரா, நீங்கள் சாட்சியாளர்களாக ஆகுகிறீர்களா, அன்னம அல்லாஹி ஆலிஹத்தன் உக்ரா, அல்லாஹ் அல்லாது வேறு இலாகு இருப்பதாக நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா. வேறு இலாகனா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இலாகனா கடவுள் அந்த வார்த்தை மட்டும் பொருந்தாது, வணக்கத்திற்குரியவன். இலாகுனா ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய தேவைகளை சம்பூர்ணமாக நிறைவேற்றக்கூடியவனுக்கு பேர் தான் இலாகு. இலாகுனா நம்ம என்ன டிக்ஷனரி அர்த்தம் வச்சிருக்கிறோம்னா, வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்கு அவன் ஏன் தகுதி? சூரத்து தாகால் அல்லாஹ் சொல்றான், இன்னனி அனல்லாஹு, நிச்சயமாக நான் அல்லாஹுவாக இருக்கிறேன். லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, என்னை தவிர வேறு இலாஹ் இல்லை, எனவே என்னை வணங்குங்க. அதாவது எனக்கு நீங்க இந்த காரியத்தை செஞ்சு தாங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கேட்கறாங்க. எதுக்காண்டி கேட்கறாங்க, நான் உனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருக்கிறேன், அதனால பதிலுக்கு நீ இதை செய்யன்னு கேட்கறாங்கல்ல. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ என்னை ஒன்றும் சும்மா வணங்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நீ என்னை சும்மா வணங்க வேண்டாம். உனக்கு கண் பார்வை, செவித்திறன், இன்னொன்று பேச்சு திறமை, உன்னுடைய உடல், அதில் ஓடக்கூடிய ரூஹு, அதில் ஓடக்கூடிய ரத்தம், இவ்வாறு உன்னை முழுமையாக ஒவ்வொரு நொடியும் உன்னை இயக்கி பரிபாலித்து உணவு கொடுத்து உன்னை பாதுகாத்து உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன்ல, உலகான செஞ்சதுனால உனக்கு இலாக நான் தான், உன் தேவையை அணுவளவு நிறைவேற்றக்கூடியவன் நான் தான், எனவே என்னை வணங்கு. அப்படி இலாகாக நான் இருக்க நீ யாரை எல்லாமோ இலாகாக ஆக்குகிறாயா என்று அல்லாஹ் கேட்டுட்டு, குல் நபியை சொல்லுங்க, லா அஷ்ஹது, நான் அதுக்கு சாட்சி கிடையாது. நீங்க வணங்கக்கூடிய கடவுளுக்கு நான் சாட்சி கிடையாது. குல் நபியை நீங்க சொல்லுங்க, இன்னமா ஹுவ இலாஹு வாஹித், இறைவன் ஒரே ஒருவன் தான், அந்த இலாஹு ஒரே ஒருத்தன் தான். உலகம், அண்ட சராசரம், பால்வெளி மண்டலம், உலகத்தினுடைய அனைத்து படைப்பினங்களுடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவன் அவன் தான். என் தேவையை அவன் தான் நிறைவேற்றான், உங்களுடைய தேவையை அவன் தான் நிறைவேற்றுறான், கபூர்ல உள்ளவங்களுடைய தேவையை அவன் தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கான். இன்ஷா அல்லாஹ் எனவே வரக்கூடிய சந்ததிகளுடைய எல்லா தேவைகளையும் அவன் தான் நிறைவேற்ற போகிறான். உங்களது படைப்பினங்களை நீங்க நம்பாதீங்க,
உங்களது படைப்பினங்கள் உங்க தேவையை பூர்த்தி செய்து இது நிரந்தரமா இருக்கும்னு நினைக்காதீங்க. உங்களை முழுமையாக படைத்து கடைசி வரைக்கும் பரிபாலிக்கக்கூடியவன் ஒரே ஒருத்தன் தான். அவனுக்கு சப்ஜெக்ட் கடவுள் கிடையாது. சப்ஜெக்டா வேற எந்த கடவுளையும் எல்லாம் போட்டு வைக்கல, ஒரே ஒருத்தன் தான். சொல்லிட்டு வைன்னனி பரி மிம்மா துஷ்ரிகூன், நிச்சயம் அல்லாஹ் சொல்றான், வைன்னனி நிச்சயமாக நான் பரி நீங்கி இருக்கிறேன், மிம்மா துஷ்ரிகூன் நீங்கள் எதை ஷிர்க் வைக்கிறீர்களோ அதை விட்டும் அல்லாஹும் ரசூலும் நீங்கி இருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்